பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நாம் துவங்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த நாளிலும் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாளாக உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரே அமர்ந்திருந்து உங்களை நோக்கி பார்க்க, உங்களை ஆராதிக்க, உங்கள் வசனத்தை கேட்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவரே தேவரீர், உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் துவங்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் வந்து எங்கள் மத்தியில் அன்றப்பா இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் அன்பின் பிரசனத்தினால நீங்கள் மூடி நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் நீங்கட்டும். துரிதமாய் ஒவ்வொருவரும் அன்றையப்பா கலந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேணுமா நான் செபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, இம்மட்டுமாய் என்னை தாங்கி என்னை வழி நடத்தி என்னை தப்புவித்த உங்கள் கிருபை மேலானது ஆண்டவரே. அப்படின்னு நம்ம அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்து அந்த கிருபையை நம்ம கொண்டாடி இந்த காலை வேளையிலே தேவனை நாம் உயர்த்தலாம். அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை.
அப்பா உங்க கிருபை எவ்வளவு பெரியதா எங்க வாழ்க்கையில இருந்திருக்கிறது. ஆவியானவரே, தூரமாய் வாழ்ந்திருந்த எங்களை உங்க அண்டை கொண்டு வந்து எங்களை சேர்த்து உம்முடைய மகளாக உம்முடைய மகனாக எங்களை அன்றைய அப்பா நிலைநிறுத்தி தகுதிப்படுத்தி எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வமே, உம்முடைய கிருபைகளுக்கு அளவே இல்லாது இருக்கிறதே ஆண்டவரே. கடந்த 9 மாதங்களும் கண்ணின் மணி போல எங்களை காத்து நீங்க வழி நடத்தினீங்களே. உங்க கிருபை மேலானதா இருந்திருது. உங்க தயவு எங்க வாழ்க்கையில மேலானதா இருந்தது அப்பா. உங்க இரக்கம் மேலானதா இருந்தது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. எங்க மேல நீங்க பாராட்டி இருக்கிற ஆண்டவரேப்பா கிருபைகளுக்கு, நன்மைகளுக்கு, ஆண்டவரே இரக்கங்களுக்கு, ஆண்டவரேப்பா தயவுகளுக்கு அளவே இல்லை ஆண்டவரே, அளவே இல்லை ஆண்டவரே அப்பா. எங்களை குறித்து உங்க திட்டங்கள் எவ்வளவு மேலானதா இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதத்தின் 1வது நாள்ல கூட ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து என் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவூட்டி ஆண்டவரே அப்பா, இனியும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் நீர் இருப்பதற்காக உங்களை நாங்க உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே
அப்பா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, என் நேசர் பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ராஜாதிராஜனாய் எப்போதும் இருப்பவரே, எமக்காய் இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நேசரை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே, உம்மில் அன்பு செய்கின்றோம். அன்பின் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, விவரிக்க முடியாத செயல்களை எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க டாடி. ஒன்றிற்கும் ஆண்டவரே உம்முடைய மக்களை நீங்க குறைவுபடவே விடவில்லை ஆண்டவரே. அதே போல இந்த மாதத்தையும் நீங்க நேர்த்தியாக உம்முடைய சித்தத்தின் மையத்திலிருந்து ஆண்டவரே பரிபூரணமாய் சம்பூரணமாய் ஆண்டவரே அப்பா நீங்க வழி நடத்த போற பெரிய சித்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கரங்களுக்குள்ளே இந்த காலை வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்க வார்த்தை எங்களோடு கூட ஆண்டவரேப்பா இடைப்படட்டும். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே எங்களோடு கூட அது பேசட்டும். கரங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமை அடைவீராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் புது மாத வாழ்த்துக்கள். ஃப்ரண்ட்டில், ரைட்டில், பேக்கில், லெஃப்டில் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ மந்த் என்று சொல்லி வாழ்த்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாளில் நம்ம ஜெபிப்போம். கூடி வரும் முதலாம் நம்ம ஜெபிக்கிறது நமது வழக்கம். இந்த மாதத்தில் ஜம்மு காஷ்மீர், ஹரியானாவில் தேர்தல் நடக்க இருக்கிறது. மதசார்பற்ற அரசாங்கம் வரும்படியாக நாம் ஜெபிப்போம். அதே சமயத்தில் டீன் கேம்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த கேம்பை ஆசீர்வதித்து தரும்படியாக தொடர்ந்து இந்த வரப்போகிற நாட்களில் கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய மறுமலர்ச்சி மாற்றம் உண்டாகும்படியாக நம்ம எல்லாருமா இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். கடந்த 9 மாதமும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர். உடைய கிருபை எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினது. உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைப்பா. ஆண்டவரே, உடைய அன்பு பெரிதாக இருந்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை உடைய அன்பின் கரங்களில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஜம்மு காஷ்மீர், ஹரியானா பகுதியில் நடக்க போகிற எலெக்ஷனை ஒப்பு கொடுக்கிறோம். மத
சார்பற்ற அரசாங்கம் உண்டாகும்படி செபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், தமக்கு சித்தமானவனை ஆண்டவரே ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கிற தெய்வமே, நீரே எல்லாவற்றிற்கு மேலாக அரசராக அரசாங்கம் உடையவராக ஆண்டவரே இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும் விதத்தில் ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கேற்ற பிள்ளைகளை அந்த இடத்துல உட்கார வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் நீங்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கிறோம். இந்த எலெக்ஷன் எல்லாம் சுமூகமாய் சமாதானமாய் நடக்க உதவி செய்யுங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த டீன் கேம்பில் இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை இன்னும் சரியாக போதிக்க, சரியாக அவர்களை நடத்த தேவையான சகல கிருபை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கியாரையும் கர்த்தர் மறைத்து வெளிப்படுவீராக. அவர்களுக்குள்ளே நீர் மட்டும் கொடுத்திருக்கிற மாற்றங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த 2 நாள் ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் எல்லாரும் வருங்காலத்திலே வருகை தாமதிக்குமானால் வல்லமையான ஊழியர்களாக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மெய்ப்பொருளாக, சுவிசேஷர்களாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளாக வளர கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டீன் பிள்ளைகள் மத்தியில் விதைக்கிற வசனங்கள், வார்த்தைகள், சாட்சிகள், பாடல்கள் மற்றும் ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடத்தை ஆக்கிரமிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும்ப்பா. தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமம் மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் புது மாத வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளைக்கு அந்த மாதத்திற்கான வார்த்தையை எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிப்போம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களை காண்கிற எல்லார் கண்களிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவாராக. எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கிறது என்பது கொஞ்சம் கடினம்னு நினைக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய கண்களிலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இனி வரப்போகிற நாட்களில் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, யாருடைய கண்களெல்லாம் அவங்க மேலே நோக்கமாக இருக்குதோ, இவங்க நமக்கு உதவி செய்தால் நல்லா இருக்குமே, அல்லது இவங்க நமக்கு இந்த காரியத்தில் நமக்கு உதவியாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்க கண்களில் தயவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்களனால் கர்த்தருடைய வார்த்தை நேராக உங்களுக்கு தான் நேராக வருகிறது. காண்கிற எல்லார் கண்களிலும் கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய தயை உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயை என்றால் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 19:22 வாசிச்சோம் அப்படின்னா, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய மனுஷர் கொண்டிருக்கும் ஆசை தான் தயை. அதாவது காண்கிற எல்லார் கண்களிலும் கர்த்தர் தயை உண்டாக்குவாராக, கிடைக்க பண்ணுவாராக. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நன்மை செய்ய மனுஷர் கொண்டிருக்கும் ஆசை. அதாவது உங்களுக்கு நன்மை செய்ய மனிதர்கள் பிரியமாக இருக்கிறது தான் உங்களுக்கான தயை. எல்லா மனிதர் கண்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவுகளுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம், அல்லது வேலையில் இருக்கலாம், அரசாங்கத்தில் இருக்கலாம், அல்லது உங்கள் வட்டாரத்தில் யாருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணும், நன்மை செய்யணும், அவங்க எனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை, ரொம்ப காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை தடைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் யார் யார் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கணுமோ அவங்க எல்லார் கண்கள்லையும் தயவு கிடைக்க கர்த்தர் செய்வாராக. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசைக்கு பேர் தான் தயை. நன்மை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அதே சமயத்தில் மனிதர் கண்கள்லையும் நமக்கு தயை கிடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2:47 ஆதி சபையாருக்கு எப்படி தேவனை துதித்து, ஆதி சபையார் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். அப்போ தேவனை துதித்தார்கள், தேவனிடத்தில் தயவு பெற்றார்கள், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தயவு வைக்காவிட்டால் மனுஷருடைய தயவு நமக்கு கிடைக்காது. நம்ம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் கர்த்தர் தயவு வைக்காவிட்டால் மனிதர் கண்களில் நமக்கு தயை கிடைக்கவே கிடைக்காது. சமீபத்தில் இந்த கதையை நான் கேட்டேன். அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு விறகு வெட்டி இருந்தான். விறகு வெட்டி ரொம்ப கடினமாக வேலை செஞ்சான். இந்த கடினமாக வேலை செய்கிறத பார்த்த ராஜா
அவனுக்கு இரக்கம் பாராட்டினா, ஏன் இந்த விறகு வெட்டி இவ்வளோ கடினமாக வேலை செய்கிற, இவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு தலைமுறை உட்காந்து சாப்பிட்றதுக்கு பொற்காசுகளை கொடுத்துட்டு வாங்கன்னு. சரின்னு ஒரு மந்திரி கொடுத்துட்டு வந்துட்டார். அப்புறமா அடுத்த ஒரு 2 மாதம் கழித்து அந்த பக்கம் போகும்போது பார்த்தா திரும்பவும் அவன் விறகு வெட்டிட்டு தான் இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான். ராஜா பார்த்தாரு, எப்பா ஒரு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பொற்காசுகள் கொடுக்கப்பட்டதே, நீ இன்னும் விறகு வெட்டிகிட்டு இருக்கியே என்னென்ன? ஐயா, உங்கள் மந்திரி வந்து கொடுக்க வந்தார், கொடுக்க வர்ற அன்னைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த இடத்துல இன்னொருத்தர் விறகு வெட்டிகிட்டு இருந்தார், மந்திரி அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டார், எனக்கு கிடைக்கலையான்னு. ஐயோ, தப்பு நடந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி மந்திரிக்கிட்ட அவர் சொன்னார், இவருக்கு 2 தலைமுறை உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொற்காசுகளை கொடுத்துட்டு வாங்கன்னு. அதே போல் கொடுத்துட்டு பிறகு அடுத்த ஒரு 2 மாதம் கழித்து அந்த பக்கம் வரும்போது தினமும் விறகு வெட்டி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்போ ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. எப்பா, நான் உனக்கு 2 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொற்காசுகளை கொடுக்க சொல்லியிருந்தேனே, நீ பொற்காசுகளை வாங்கலையா? இன்னும் கூட நீ ஏன் இந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஐயா, நீங்கள் பொற்காசுகளை கொடுத்தது மந்திரி கொடுத்தாரு, அதை நான் வாங்கி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு போகும்போது வழியில் திருடன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஐயா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் திரும்பவும் நான் விறகு வெட்டி வேலை செய்கிறேன். ஐயோ அப்படின்ட்டு மந்திரிக்கிட்ட சொல்லி, இந்த நம்முடைய தேசத்தில் ஒரு திருடர்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா திருடர்களையும் சிறைச்சாலையில் போட்டு விட்டார் ராஜா. பிறகு மந்திரி சொன்னார், இவருக்கு 3 தலைமுறை உட்காந்து சாப்பிடக்கூடிய பொற்காசுகளை கொடுத்துட்டு வாங்கன்னு. 3 தலைமுறை பொற்காசுகளை வாங்கின பிறகும் திரும்பியும் 2 மாதம் கழித்து போனால் திரும்பவும் அவர் விறகு வெட்டிகிட்டு இருந்தார். ராஜாவுக்கு கோபம்னா கோபம், அவ்வளோ பெரிய கோபம் வந்துடுச்சு. என்னடா அது, 3 தலைமுறை உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொற்காசுகளை கொடுத்துட்டேன், இருக்கிற திருடர்கள் எல்லாரையும் சிறையில் போட்டு வச்சுட்டேன், இன்னும் அப்புறம் விறகு வெட்டிகிட்டு இருந்தானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொன்னான், ஐயா, இந்த பொற்காசுகளை கொடுத்தீங்க, அது எப்படி செலவு பண்ணுறோன்னு தெரியல, அதை பூமியில் புதைச்சி வச்சேன், எந்த இடத்துல புதைச்சி வச்சேன்னே தெரியல, சரி அதுக்கு தேடி பார்த்தேன் கிடைக்கல, அதனால் திரும்பவும் விறகு வெட்டுறேன்னா. அப்போ ராஜா மன கஷ்டப்பட்டு, கர்த்தாவே, இந்த மகனை நான் எவ்வளவு தான் ஆசீர்வதிக்க வந்தாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டான், நீங்கள் ஆசீர்வதிச்சாதான் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், தயவு கூர்ந்து இவனை நீங்கள் ஆசீர்வதிச்சிருங்க, நானாக முயற்சி செஞ்சாலும் இவன் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த ராஜா அன்னைக்கு உணர்ந்தானான். என்ன சொல்ல வரேன், கர்த்தர் தயை பாராட்டினால்தான் நமக்கு தயை. மனுஷர்கள் 1000 பேர் சொந்தக்காரங்க மற்றவங்க அவங்க எல்லாரும் முயற்சி செஞ்சாலும் அந்த தயை நம்முடைய வாழ்க்கையில் நிற்காது. கர்த்தர் தயை பாராட்டினாலும் மனிதர்கள் விரோதமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே மனிதர்களும் அவங்க கண்களில் தயை பாராட்ட கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் ரட்சிக்காத பட்சத்தில் மனுஷனால் ரட்சிக்கவே முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாத பட்சத்தில் மனுஷனால் வீடு கட்ட முடியாது. கர்த்தர் பாதுகாக்காத பட்சத்தில் மனுஷனால் பாதுகாக்க முடியாது. அப்போ கர்த்தரே நமக்கு தயை செய்கிறதுனால தான் காண்கிற மனிதர்கள் எல்லாருடைய கண்கள்லையும் கர்த்தர் நமக்கு தயை கிடைக்க பண்ணுகிறார். அன்பானவர்களே, இந்த மாதத்தை நீங்கள் உரிமை பாராட்டுங்கள், இந்த வார்த்தையை உரிமை பாராட்டுங்கள். எஸ்தருக்கு காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைக்க பண்ணினார், எல்லார் கண்களிலும். அது எவ்வளோ பெரிய வார்த்தை, அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டு எல்லார் கண்களையும் தயவு. நமக்கு சிலர் கண்களில் தயவு கிடைக்கும், சிலர் கண்களில் தயவு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் எஸ்தருக்கோ காண்கிற எல்லார் கண்களிலையும் தயை கிடைக்க செய்தார். எஸ்தர் யார்? எஸ்தர் ஒரு அநாத பெண். அவள் தாய் தகப்பன் இறந்து விட்டாங்க. தாய் தகப்பன் இறந்ததுக்கப்புறம் மொர்தெகாய் அவனை எடுத்து வளர்க்குறான். மொர்தெகாயின் கண்களில் அவளுக்கு தயை கிடைக்க பண்ணினார். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா அகாஸ்வர் ராஜாவுக்கு அந்த வஸ்தி தள்ளப்பட்ட பிறகு அந்த வஸ்தியின் ஸ்தானத்தில் ஒரு ராஜாத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊரில் இருக்கிற எல்லா கன்னி பெண்களும் அவங்கள அழகுபடுத்தி அவங்கள ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்திட்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது எஸ்தரும் அதில் ஒரு தியாக போகிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிச்சிங்கன்னா
ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஏகாயின் கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைக்கும். மொர்தெகாயின் கண்களில் தயை கிடைச்சது. ஆனால் அந்த அழகுபடுத்துகிற ஒருவருடைய கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஏகாயின் கண்களில் தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளை 2:9 ஆகையால் அவளுக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். கன்னிமாடத்துல சிறந்த இடத்துல வைக்கப்படுவதற்கு அந்த ஏகாயின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைக்கப்பட்டது. கவனிங்க, எல்லார் கண்களும் பார்க்குற எல்லார் கண்களையும் எஸ்தருக்கு தயை கிடைக்கப்படும். மொர்தெகாயின் கண்களில், ஏகாயின் கண்களில் அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த ஏகாய் செய்து கொடுத்தான். கன்னி மாடத்தில் சிறந்த இடத்துல உட்கார வைத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு 12 மாதங்கள் அவங்க தங்களை அழகுபடுத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அங்கே போய் நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் 15வது வருஷத்தில் வாசித்தோம். அப்படி அனுப்பும்போது மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. ஆமென். வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, எஸ்தருக்கு முறை வந்தது. எல்லார் கண்ணிலும் இதுவரைக்கும் தயை கிடைச்சது. இப்ப ராஜா சமூகத்தில் பிரவேசிக்கணும். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போகப்பட்டாள். இந்த 10வது மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் அழைத்து கொண்டு போகப்பட்டது போல நீங்களும் பல இடங்களுக்கு கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு போடுவீர்கள். அதையே 17ஆம் வசனம், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் ஆமென் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. இந்த 10வது மாசத்துல உங்களுக்கு காண்கிற எல்லார் கண்களிலும் எஸ்தருக்கு அன்னைக்கு தயை கிடைக்க பண்ணது போல இந்த 10வது மாசத்துல உங்களை காண்கிற எல்லார் கண்களிலும், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், அல்லது உலக ஊழிய காரியங்களா இருக்கலாம், அல்லது ஊழியத்துக்கு அடுத்த விஷயமா இருக்கலாம், எல்லார் கண்களிலும் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவாராக. ஆமென் ஆமென் சொல்வோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எஸ்தருக்கு தயை கிடைக்க பண்ண ராஜாவின் கண்களில் கிடைக்க பண்ணிட்டார். மாத்திரமல்ல, அந்த ஆமான் பண்ண தொந்தரவு நமக்கு தெரியும். ஆமான் ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியிலே உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல போது எஸ்தர் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்தார். மொர்தெகாய் இன்னொரு பக்கம் ஜெபித்தார்கள். பிறகு எஸ்தர் சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவின் சமூகத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன் என்று சொல்லி போனாலாம். 5வது அதிகாரம் 1 வசனம் 2 வசனங்கள். 3ஆம் நாளில் எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜ சமூகத்தில் எஸ்தர் பிரவேசித்து ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில்
கண்டத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா அங்கே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் கவனிங்க, ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால், ஆமென், அவளுக்கு அவன் அதாவது அகாஸ்வேரு ராஜாவின் கண்கள்ல தயை கிடைத்தது. முதல்ல தயை கிடைத்தது, வஸ்தியா எடுத்துக்கொண்டான். கவனிங்க, அந்த அகாஸ்வேர் ராஜா அது எந்த நேரத்தில் எந்த மூடில் இருப்பார்னு தெரியாது. வேண்டான்ட்டார்னா அது தள்ளியே வச்சிருவார். இப்போ ராஜ சமூகத்தில் நிற்கிறார். அவர் முன்ன நின்னா அவர் பொற்செங்கோலை நீட்டினா தான் அவள் கண்களில் தயவு கிடச்சிதுன்னு அர்த்தம். இவர் என்ன மூடில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எதுவுமே தெரியாது. ஆனால் எஸ்தர் தேசத்தின்ல இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சட்டம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது நேரத்தில், ஓ மரணமா வாழ்வா சாவா என்கிற இந்த நிலையில் வேற வழி இல்லை, இதை தான் பண்ணி ஆகணுன்றத துணிச்சலோடு தேவ சமூகத்தில் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் உபவாசித்து ஜெபித்து ராஜாவின் சமூகத்தில் போய் நின்றா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜா அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் தன் மனநிலையில் இருந்தாலும் சரி, அவர் எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற 2வது வசனம், ராஜா தன் கையில் இருக்கிற போர் செங்கோலை ஆமென் எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். ஆமென். தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற போர் செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினான். அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. மீண்டும் தயை கிடைத்ததுனால அவன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? ஆஸ்தியில் பாதியை கேட்டால் கூட நான் தரேன், மன்றாட்டின ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு தருவேன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், விருந்து வைத்தால் 2ஆம் வாரம் விருந்து வைத்த போது ஆமான் 2வது அதெல்லாம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிற டைம் இல்லை. விருந்து வைத்த போது ஆமான் அந்த 2வது விருந்தில் ஆமானுக்கு தூக்கு போடும்படியான காரியங்கள்லாம் நடந்தது. பிறகு ஆமான் தூக்கிலிடப்பட்டால் அந்த சட்டம் நிலையில தான் இருந்தது. அது ஏன்னா ஆமான் சட்டத்தை ஏற்றி உலகமெங்கும் அனுப்பிச்சிட்டான். உலகமெங்கும் யூதர்கள் எல்லாரும் சங்கரிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் அமுல்ல தான் இருந்தது. இப்போ திரும்பவும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பிரவேசித்தா. 8வது அதிகாரம் 3-4. ஆமான் தூக்கிலிடப்பட்டாலும் 8:3-4. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, அகாஸ்வேரின் பாதங்களில் விழுந்து அழுது, ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் யோசித்த யோசனையையும் அவன் யூதருக்கு விரோதமாக செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அகாஸ்வேருவின் பாதத்தில் விழுந்து அழுது எஸ்தர் ராஜாத்தி அந்த யமுல்ல இருக்கிற அந்த சட்டம் நீக்கப்படும்படி அழுது மன்றாடி ஜெபித்தாய். என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்ப்பேன், அதை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்லி வேதனையோடு ராஜ சமூகத்தில் கண்ணீரோடு அழுதாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் கர்த்தருக்கு பொற்செங்கோலை நீட்டினது ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு மறுபடியும் தயை கிடைக்க பண்ணி அந்த சட்டமே மாற்றப்பட்டது. உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று குறிக்கப்பட்ட அந்த நாளிலே என்ன ஆயிடுச்சு? யூதரின் பகைஞர்கள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் இயற்றப்பட்டது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, எஸ்தர் எங்கேயோ இருந்தவ அவர் காண்கிற எல்லார் கண்கள்லையும் ராஜாவின் கண்களில் தயை கிடைச்சது, மொர்தெகாயின் கண்களில், ஏகாயின் கண்களில் தயவு கிடைச்சது, அங்கே இருக்கிற எல்லா அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கண்களில் கிடைச்சது. பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்புகிறார்கள். அதே நாளில் கர்த்தருக்கு யூதரின் பகைஞர் எல்லாரும் சங்கரிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் தன்னை காண்கிற எல்லார் கண்களும் தயை கிடைக்க பண்ணினது போல கர்த்தர் இன்றைக்கும் உங்களை காண்கிற எல்லார் கண்கள்லையும் கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவாராக. ஆமென். மாத்திரமல்ல, ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ரூத் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் ரூத் சொல்றா, போவாசை பார்த்து, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள்.
ரூத்தை குறித்து நம்ம படிப்போமானால், ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, 10 தலைமுறைக்கும் சாபத்தை சம்பாதித்த தலைமுறை. அந்த தலைமுறையிலே அவன் கல்யாணம் பண்ணின கணவன் இறந்து விட்டார். மாமியாரும் விதவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார் பெத்லெகேம் போகும்போது இவளும் பெத்லெகேமுக்கே போனான். பெத்லெகேமில் போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே பிழைப்புக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை அப்படின்றப்போ அவள் ஒரு வயலை தேடி அவளாக போகும்போது அது தற்செயலாக அது போவாசனுடைய வயலாக இருந்தது. போவாஸ் அதை கண்டு அவன் அறுக்கிறவர்கள் மேலே கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரரை பற்றியும், யார்ப்பா இந்த பெண்ணுன்னா, இவன் நகோமியோடு வந்த மோவாவிய பெண் அப்படின்றான். 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அறுக்கிறவர்கள் பின்னே 7, 8, 9 வாசிச்சிங்கன்னா, பிறகே அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். கண்காணியை பார்த்து போவாஸ் கேட்குற, யார்ப்பா அந்த பொண்ணுன்னு, அறுக்கிறவ பின்னே போய் கொஞ்சம் நான் பொறுக்கிக்கிறேயா அப்படின்னு சொல்லி அந்த மோவாபிய பெண் என்கிட்ட கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். காலையிலேருந்து இது வரைக்கும் இங்கே இருக்கிறாயா? இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போவாஸ் கண்களில் ரூத்துக்கு தயை கிடைத்தது. அவள் மோவாபிய பெண் என்றே அடையாளப்படுத்தப்பட்டாள். பாவ சந்ததியின் பெண் என்றே அடையாளப்படுத்தப்பட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 தலைமுறைக்கும் இந்த தேவ சந்நிதியில், பரிசுத்த சந்நிதியில் உள்ள வரவே முடியாத அளவுக்கு சாபமும் பாவமும் அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த சந்ததியில் அவள் மோவாபிய பெண் என்றே அடையாளப்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு போவாஸ் சொல்கிறாரு 8வது வசனத்தில், மகளே கேள், போர்க்கிக் கொள்ள வேறே வயல்களில் போகாமல், மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய், உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போ. வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, இதெல்லாம் கேட்டப்போ எங்கேயோ இருந்த மோவாபிய பெண், பதுங்கி வேலை செஞ்ச மோவாபிய பெண், பொறுக்கிக் கொள்ள வந்த மோவாபிய பெண் மகளேன்னு கூப்பிட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஐயா, என் மேல இவ்வளவு தயவு வைக்கிறதற்கு அந்நிய தேசத்தாளா இருக்க, நான் பாவ சந்ததியில பிறந்த இருக்கிறேன், என் மேல நீ தயையை, உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது, விசாரிக்கும்படி எதனால கிடைச்சது அப்படின்னு கேட்குறா. அன்மையானவர்களே, தேவனுடைய தயை, தேவனுடைய இரக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதனால் இது எப்படி கிடைச்சதுனே தெரியல அப்படின்ற சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் மேல் காண்கிற மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவாராக. அப்படி கிடைச்சதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ சந்ததியில் இருந்த ரூத் பரிசுத்த சந்ததிக்கு கடந்து வரப்பட்டார். இயேசுவின் சரித்திரத்தில் ரூத்தும் இடம் பெற்றிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தயை கிடைத்தால் உங்கள் உயரம் மேலோங்கும். நீங்கள் சிகரத்தை தொடுவீர்கள். நீங்கள் சரித்திரத்தில் முக்கியமான இடத்தை வகிப்பீர்கள். கர்த்தருடைய தயை மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைச்சதுன்னா நீங்கள் சிறப்பான உயரத்திற்கு வருவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க போதுன்னா நீங்கள் சிறப்பான உயரத்தை தொட போகிறீர்கள். சரித்திரத்தில் இடம்பெறும் அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் கேட்குறா, பிள்ளை இல்லை, அதனால தேவ சமூகத்தை அழுது ஜெபிக்கிறத பார்த்த ஏலி என்ன சொல்கிறான்? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில், இன்னும் எவ்வளோ நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப, உன் குடியை உன்னை விட்டு விளக்கு அப்படின்னா 17ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறா, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ. ஐயா, நான் குடிக்கிறேன் இல்லையா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ ஐயா, நான் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னப்போ ஏலி சொல்கிறான், நான் மன கிளேசம் உள்ள ஏலி, சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக.
அப்போ 18ஆம் வசனத்துல அன்னாள் சொல்றா, அப்பொழுது அவள், ஆ, உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். ஓ, உம்முடைய கண்கள்ல தயை கிடைக்க கடவுது. ஊழியக்காரருடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. நீங்க ஒரு ஆசீர்வாதம் சொன்னா அது அப்படியே இருக்கும். ஐயா, உங்க கண்கள்ல தயை கிடைக்க கடவுது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே ஆ. தயை கிடைக்க கடவது என்றால், ம். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கம் முகமாய் இருக்கிறது. ஆமென். தயை கிடைச்சா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு துக்கமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெடுநாள் ஆசை அவள் வாழ்க்கையில அன்னைக்கு அதுக்கப்புறம் துக்கமா இருக்கவே இல்லை. தட் மீன்ஸ் சந்தோஷமா இருந்தால் அந்த வருடத்துல தான் கற்பம் தரித்து சாமுவேலை பெற்றெடுத்தாள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சாமுவேல், நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம், எழுப்புதல், உயிர்மீழ்ச்சி, நன்மை, வெகுகால நன்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைக்க பண்ணி அதன் மூலமாய் கர்த்தருடைய தயை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு உங்களுக்கான சாமுவேலை அது பெற்றெடுக்க உங்களுக்கு உதவி செய்யும். ஓ, நெடுநாளாய் காத்திருந்த காரியங்களை நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு அடையாளமாய் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஓ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு எது நம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடச்சதுன்னா அது ஒரு அடையாளத்தினால் காண்பியும் என்று சொன்னபோது அவனுக்கு அடையாளத்தினால் காண்பித்தது போல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து, என் தயை உண்மையில இருக்கிறது, காண்கிற எல்லார் கண்ணிலும் உனக்கு நான் தயை கிடைக்க பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லார் கண்கள் கிடைக்க பெற்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாள் பிள்ளை பெற்றெடுத்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 23 தாவீது யோனத்தானை பார்த்து சொல்றாரு, ஏன்னா தாவீதை கொல்றதுக்கு சவுல் அவன் பல முறை முயற்சி செய்கிறான். குருவி வேட்டையாடுறது போல வேட்டையாடுறான். தாவீது யார்? சவுலுடைய மருமகன். தாவீது யார்? சவுலுக்கு பிசாசு பிடித்திருக்கும் போது கிண்ணறங்கள் வாசித்து அவன் மேல் இருந்து பிசாசை துரத்தினவன். தாவீது யார்? பெலிஸ்தியன் கொக்கரித்து கொண்டிருந்தான், பெரிய சவாலாயிருந்தான். அந்த பெலிஸ்தியன் கோலியாத்தை முறியடித்தவன். மாத்திரமல்ல 100 பெலிஸ்திய தோள்களை கொண்டு வந்து கொடுத்தவன், நுனித்தோள்களை கொண்டு வந்து கொடுத்தவன். பெலிஸ்தர் மேல் அநேக வெற்றிகளை காரணமாக இருந்தவன் இந்த தாவீது. மருமகனாக இருக்கிறான். ஆனால் அவனை இவன் பகையாக நினைக்கிறான். அவனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறான். அதனால் பதுங்கி இருந்த அவன் தாவீதின் சவுலுடைய குமாரன் யோனத்தான் இடத்துல இந்த காரியத்தை பேசுகிறான். உங்கள் அப்பா என்னை கொலை செய்கிறதுக்கு துடிக்கிறாரு. 1 சாமுவேல் 23 வாசிங்களேன். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். ஆமென். அறிய போகாது. ஏன்னா உங்க தயை கிடைக்க பண்ணுவாராக. யோனத்தானுக்கு இது தெரிஞ்சா நல்லா இருக்காதுன்னு நினைப்பார் அவரு. மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று. ஒரு அடி தூரம் மாத்திரம் தான் இருக்கு. ஐயா, நான் மரணத்தை ஒரு அடி தூரத்துல இருந்து சந்திச்சவன் அப்படின்னு தாவீது சொன்னான். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். ஆமென். கர்த்தர் அவன் மேல் பாராட்டின தயவு. யோனத்தான் சவுல் எதிர்த்தாலும் கவனிங்க, யோனத்தான் கண்களில் தாவீதுக்கு தயவு கிடைக்க பண்ணினார். மரணம் அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம்தான். சவுல் பலமுறை ஈட்டி எடுத்து தாவீதை உருவ குத்த வேண்டும் என்று பலமுறை முயற்சித்தான். 2 முறை முயற்சித்தான். 2 முறையும் தாவீது தப்பினான். சவுல் யாரு? அவனுடைய சவுல் மரித்த பிறகு தாவீது அவனுக்காக புலம்பல் பாடும்போது இது சொல்றான், சவுலுடைய பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. தட் மீன்ஸ் பட்டயத்தை இதுலேருந்து எடுத்தானா வெட்டாமல் விடுற, அவன் பட்டயத்துக்கு யாரும் தப்பவே என்னதில்லை. அப்படி இருக்கும்போது ஈட்டி எடுத்து குத்தும் போது தாவீது 2 முறை எஸ்கேப் ஆயிட்டான், தப்பித்து கொண்டான். எப்படி? அதை தப்ப வச்சது கர்த்தருடைய தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவிலிருந்து தப்ப வைக்கும், தீமையிலிருந்து உங்களை தப்ப வைக்கும். மாத்திரம் உங்களை கொல்ல வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், இல்லாமல் பண்ண வேண்டும் என்கிற சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் மரணத்தின் ஒரு அடி தூரமாயிருந்தாலும் கர்த்தருடைய தயை உங்களை பாதுகாக்கும். அது இந்நாள் வரைக்கும் பாதுகாத்த தயவு இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடி தூரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு பல முறை இருந்தது. மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதின் மேல் வைத்த அழைப்பும் நிறைவேறியது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, காண்கிற எல்லார் கண்களிலும் கர்த்தர் தயவு பண்ணுறாருன்னா கர்த்தருடைய தயவு இருக்கிறனால காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு இருக்கிறது.
ஆமென். நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்க 2வது அதிகாரம் 5வது வசனம். அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது. அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை கேட்ட நெகேமியா துக்கமாக இருக்கிறான், பாரத்தோடு இருக்கிறான். ராஜ சமூகத்தில் யாரும் துக்கமாக இருக்கக்கூடாது. நெகேமியா இடத்துல ராஜா கேட்குறா, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு கவலையிலே மனசுக்கு பிரச்சனை தானே, சரீரத்தில் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நெகேமியா பதில் சொல்கிறார் பாருங்க. 2வது அதிகாரம் 5வது வசனம். ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கும் அது சமூகத்தில் தயை கிடைத்ததானால், அதாவது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கையா, இதெல்லாம் சுவரெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, இதை பார்த்து நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் அது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று. நீர் என்னை யூதா தேசத்துக்கு அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். நான் எங்க ஊருக்கு போகணும் ஐயா, உங்க கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும்னு நெகேமியா கேட்குறான். அதுக்கு ராஜா எத்தனை நாள் ஆகும்னு கேட்டான். அதுக்கப்புறமா அது மாத்திரமில்ல, இன்னும் கேட்குறான் பாருங்க. நெகேமியா 7:8 பின்னும் நான் ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு என்னை வழிவிட்டு அனுப்பணும். அவர்களுக்கு கடிதங்களை கொடுக்கும்படிக்கும், அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ராஜாவின் வனத்து ஃபாரஸ்ட் ஆபீசர் கண்கள்ல ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்று. அவனுக்கும் ஒரு கடிதம், போகிற இடங்கள்ல இருக்கிற எல்லா செக் போஸ்ட்லாம் கிளியரன்ஸ் வேணும். அடுத்தது எனக்கு வேண்டிய மரங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அங்கே எனக்கு தேவையான மரங்கள் நான் வெட்டி எடுக்கணும், ஒரு கடிதம் வேண்டும் அப்படின்னு கேட்டான். அடுத்து என்னுடைய தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். ராஜா எனக்கு அவைகளை கட்டளை. என் தேவனுடைய தயவுள்ள கரம், நான் சொல்றேன், தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேண்டியவைகள் எல்லாம் உலகத்தின் பார்வையில் ராஜாக்களாய் அதிகாரிகளாய் உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவர் கண்களில் கர்த்தர் தயை கிடைக்க பண்ணி உங்களுக்கு வேண்டியவைகளெல்லாம் கர்த்தர் கிடைக்க பண்ணுவாராக. அரசாங்கத்தில் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீடு சம்பந்தமான காரியங்கள், தொழில் சம்பந்தமான காரியங்கள், எதுவோ அரசாங்க அதிகாரியின் கண்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய தயை உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க பண்ணுவாராக. எனக்கு அன்பார்ந்தவர்களே, காண்கிற எல்லார் கண்கள்லையும் தயை கிடைக்க பண்ணுவார். நெகேமியாவுக்கு காண்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணினார். அவனுக்கு ராஜாவின் கண்களில், வனத்து காவலர் கண்களில் கிடைக்க பண்ணி அவனுக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அங்கே போய் சேர்ந்தப்போ அங்கே அலங்கம் கட்டுறதுக்கு அந்த மக்களை பேசும்போது அந்த மக்கள் சொன்னாங்க. 18வது வசனம் 2:18 என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, ராஜாவுக்கு அந்த இந்த எல்லா காரியத்தையும் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். சோத்திரம். அவன் காண்கிற அந்த மக்கள் கண்கள்ல கூட நெகேமியாவுக்கு தயவு கிடைச்சது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை காண்கிற எல்லார் கண்களுக்கும் தயவு கிடைக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய தயவு பெரிது. அதனால நீங்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய தயவு கிடைச்சதுன்னா செய்யலாம். உயரத்திற்கும் சிகரத்தையும் தொடும் அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம்.
மாத்திரமல்ல மரண பிடியில் இருக்கலாம், துக்கம் உங்களுக்கு தூரமாக இருக்கும். நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கிடைக்க பண்ணுவாராக. இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்ட எத்தனையோ காரியங்கள், இதுவரை 9 மாதம் வேண்டிக் கொண்ட எத்தனையோ காரியங்கள் இந்த மாதத்தில் அவைகளெல்லாம் கைகூடி வரும்படியாக, அவைகளெல்லாம் செயலாக்கம் பெற்று உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கும்படி காண்கிற எல்லார் கண்களில் கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அப்படியே இருப்பதாக. எஸ்தருக்கு காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைக்க பண்ணினது போல உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய தயவு எல்லாருக்கும் கண்களையும் கிடைக்க பண்ணுவார். ஆமென். நீதிமொழிகள், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 3, 1-4 வரைக்கும். என் மகனே என் போதகத்தை மறவாதே, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆமென். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய பார்வையில் தயை கிடைக்கும், மனுஷருடைய பார்வையிலும் தயை கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள், அவைகளை பத்திரப்படுத்து, அவைகளை காப்பாற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஆழமாக படித்து தியானித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டால், நான் சொல்கிறேன், உங்கள் காண்கிற எல்லார் கண்களும் கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவாரா. உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பத்திரப்படுத்துங்கள், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்க, அதை தியானிங்கள், அதை படியுங்க, அதை பத்திரப்படுத்துங்க. அதை கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் காண்கிற எல்லார் கண்கள்லையும் உங்களுக்கு தயவு இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை அந்நிய காரியமாக என்னாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நினைக்காதீங்க. தினந்தோறும் வாசிங்க, இன்றைக்கும் வாசிங்க, மாத்திரமல்ல தொடர்ந்து வாசிங்க. வாசிக்கிறது மாத்திரம் அதை தியானிக்கிறது மாத்திரம் அதை கடைபிடிங்க, அதை பத்திரப்படுத்துங்க. இருதயமாகிய பலகைகளை ஆழமாக எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காண்கிற எல்லார் கண்களும் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவாராக. ஆமென். அடுத்ததாக நீதிமொழிகள் 12:2, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லவன், நல்ல காரியங்களை செய்யுங்க, நல்லவர்களாகவே இருங்க, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற குணமுடையவர்களாக இருங்கள். நீதிமொழிகள் 11:27 வாசிச்சீங்கன்னா, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயையை பெறுவான். நல்லவன் தயையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையாக தேடுங்கள், நல்லவங்களாகவே இருங்க, நன்மையை செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுங்கள், நன்மை செய்வதையே விரும்புங்கள். ஒருத்தருக்கும் தீங்கு செஞ்சிடாதீங்க, தீமை செய்ய வந்தவர்களுக்கும் நன்மையை செய்யுங்கள். கர்த்தர் சொல்கிறார், நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுவீர்கள் என்னால் கர்த்தருடைய தயையை நீங்கள் பெறுவீர்கள். நல்லவர்கள் கர்த்தருடைய தயையை பெறுவீர்கள். மாத்திரமல்ல 13-15 வாசித்துருங்க. நீதிமொழிகள் தயையை உண்டாக்கும். நற்புத்தி, நல்ல புத்தி, நன்மை செய்யணுன்ற நல்ல புத்தி, நன்மை, நல்ல குணம், இதெல்லாம் ஆவிக்குரிய குணங்களாகவே இருக்கிறது. ஸோ இந்த ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துறதுல அதிக அக்கறை செலுத்துங்க. ஆவிக்குரிய கனிகளை நல்ல காரியங்களாக, நற்புத்தி, நன்மை, நல்ல குணங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்தில் தயவும் பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லவளாக இருந்தீங்கன்னா எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கும். எல்லாரும் உங்களுக்கு மேல் அவங்க இரக்கத்தையோ அல்லது அவங்களுடைய நன்மையோ உங்களை நிச்சயம் செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உங்களை எதிர்க்கிறவர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, நல்லவர்களாகவே நீங்கள் வாழ்ந்து விடுங்கள். எல்லார் கண்களும் தயவு கிடைக்க பண்ணுவாராக. மூன்றாவதாக நீதிமொழிகள் 14:35, ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். விவேகமுள்ள நல்ல வேலைக்காரராக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி கூர்மையுடைய வேலைக்காரராக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஜாக்கிரதையாய் செய்யுங்கள். நீதிமொழி 22-29 சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டாய், ஆனால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்.
ஆமென். அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அன்பார்ந்தவர்களே, வேலையில ஜாக்கிரதை, வேலையில உண்மை, வேலையில விவேகமுள்ள வேலைக்காரன் மேல ராஜாவின் தயை கிடைக்கும். நீங்க ராஜா ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா நீசருக்கு முன்னாடி நிற்க மாட்டீங்க, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிப்பீங்க. தட் மீன்ஸ் உங்க வேலையை பார்த்து அதனால உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணி நீங்க உயர்ந்த அரசாங்க அல்லது மேலிடத்து ஆர்டர், அங்கிருந்து எனக்கு ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இங்கிருந்து ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட இடத்துலேருந்து பிஸ்னஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, நான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாய், திறமையாய், நேர்த்தியாய், உண்மையாய், செவ்வையாய், மாத்திரமல்ல அதை ஒழுக்கமாய் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாய் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். நீங்கள் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும்படியான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதனால் இந்த 3 காரியங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருதயமாகிய பலகையில் எழுதி நீங்கள் ஜெபிங்க, கர்த்தருக்கு சொல்ல ஜெபம் பண்ணுங்கள். இந்த 3 காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தை இருதயமாகிய பலகைகளை எழுதி அதை கடைபிடிங்கள். நல்லவங்களாக, நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி வாழுங்கள். வேலை ஸ்தலத்தில் உண்மையாக, ஜாக்கிரதையாக, திறமையான வேலையாட்களாக, நேர்த்தியான வேலையாட்களாக திறம்பட செய்யுங்கள். நீங்கள் ராஜ சமூகத்தில் நிற்கும்படியான தயை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவாராக. வேலை ஸ்தலத்தில் அரசாங்க அதிகாரியின் கண்களில், உயர் அதிகாரியின் கண்களில், மாத்திரமல்ல பிஸ்னஸ் ஆர்டர் கொடுக்குறவங்க கண்களில் கர்த்தர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், கடையாகாமல் முதலாவீர்கள், நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள். காண்கிற எல்லார் கண்களிலும் உங்களுக்கு கர்த்தர் தயை கிடைக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய தயவு பெரியது. நம்ம எல்லாருமா இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே காண்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாயத்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே காண்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. காண்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க, ஆண்டவரே தோப்பன் எதிரியாக பார்க்காம வேண்டாதவங்களும் பார்த்தாலும் அவங்க கண்களையும் எனக்கு தயவு கிடைக்கணும். ஆண்டவரே தோப்பனே உங்களுடைய தயவு தான் பெருசு. நீங்கள் தயவு பாராட்டுறதான் அவங்க எனக்கு தயவு பாராட்டுவாங்கப்பா. உங்கள் தயவு தான் பெரிது. உங்கள் தயவுக்காக காத்திருக்கிறோம், உங்கள் இரக்கத்திற்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த தயவு பெரிதாக இருக்கிறது. காண்கிற மனிதர்கள் கண்கள்லையும் எங்களுக்கு தயவு தேவைப்படுகிறது. இயேசுவானவர் மனுஷ தயவில் வளர்ந்தார் என்று படிக்கிறோமே, எங்களுக்கும் அந்த தயவு தேவைப்படுகிறதப்பா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நீ சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே உரிமை பாராட்டுகிறோம். இந்த மாதம் காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கிற மாதம் என்று நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அபரிவிதமாய் நடக்கட்டும். ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நாம மகிமைக்காக சாட்சியை தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாதம் நாங்கள் வெற்றியின் மாதமாக, தயை கிடைக்க பெற்ற மாதமாக டிக்ளேர் பண்றோம். நாங்கள் டிக்ளேர் பண்றபடியே எங்களுக்கு நடக்கட்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதித்து தாரும், காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரும் அப்படியே அந்த இருதயமாகிய பலகையிலே தங்கள் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எழுதி கொள்ள, நல்லவர்களாகவே தொடர்ந்து வாழ, விவேகமுள்ள வேலையாட்களாய், பணிவுடைய ஆட்களாக ஆண்டவரே வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். காத்துக்கொள். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.